Good afternoon. அரைக்கலம் சம்பந்தமா கொஞ்சம் கேள்வி பார்த்துனாங்க. சரிதானே? அதுல என்ன மாதிரி ஒரு மின்ரசாயன களத்துல மின்னியக்க விசை கணிக்கிறது, அனோட் கதோட் கண்டுபிடிக்கிறது, அரைக்கல தாக்கம் அப்படி எழுதுறது, கலத்தாக்கம் அப்படி எழுதுறது என்ன சொல்லி பார்த்துனாங்க. இப்போ நாங்கள் மின்வாயினுடைய மின்வாய் அழுத்தத்தை பாதிக்கிற காரணிகள்ல செறிவு, வெப்பநிலை, அமுக்கம், மின்வாய், சரிதானே, கரைசலின் தன்மை இது சம்பந்தமாக குறிப்பிட்டிருந்த நாங்கள் குறித்த ஒரு மின்வாய் என்று சொன்னால் ஏனைய 4 காரணிகள் தீர்மானிக்கும். அதுவும் வாயு மின்வாய் இல்லை என்று சொன்னால் மிச்சம் 3 காரணி தான் தீர்மானிக்கும். மின்பாவு பொருளும் வெப்பநிலையும் சரி. இப்ப செறிவு மாறும் போது ஒரு மின்வாய் அழுத்தத்துக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கா பார்த்து கொள்வோம். தலையங்கம் போட்டுக் கொள்வோம். செறிவு மின்னியக்க விசையை பாதிக்கும் என்பதை காட்ட. செறிவு மின்னியக்க விசையை பாதிக்கும் என்பதை காட்டல். செறிவு மின்னியக்க விசையை பாதிக்கும் என்பதை காட்டல். செறிவு மின்னியக்க விசையை பாதிக்கும் என்பதை காட்டுவதற்கு முன்னர் இந்த மின்வாய் சமநிலை மின்னியக்க விசை எவ்வாறு பாதிக்கும் சொல்லி முதல் ஒரு சந்தர்ப்பத்தில் குறிப்பிட்டிருந்தார். உதாரணத்திற்கு Cu2+ Cuவாக தாழ்த்தப்படும் போது இருக்கிற மின்வாய் அழுத்தம், சரிதான். அதே போல Sn2+ சட்டனாக தாழ்த்தப்படும் போது இருக்கிற மின்வாய் அழுத்தம், எல்லாம் பௌதிக நிலை போடணும், கரைசல், சரிதான். அதே போல மெக்னீசியம் 2+ தாழ்த்தப்படும் போது இருக்கிற மின்வாய் அழுத்தம். எங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் அறிவு வந்துட்டு நினைக்கிறேன். இதுல யார் இலகுவாக கரையும், யார் இலகுவாக தாழ்த்தப்படும் என்று சொல்லி ஓரளவுக்கு எங்களுக்கு நாலேஜ் வந்திருக்கும். கரைதல் வீதம் அதிகரிக்கும் போது தாழ்த்தல் அழுத்தம் குறைஞ்சு மின்ரசாயன தொடர்ல அது மேலே இருக்கும். வருமானத்தோடு ஒப்பிட்டு இருப்பியல். மின்ரசாயன தொடரே தாழ்த்தல் அழுத்தத்தை ஏறுவரிசையாக கொண்ட தொடர். அப்ப மேலே இருப்பது மிகவும் அழுத்தம் குறைஞ்ச மின்வாய், கீழே இருக்கிறது அழுத்தம் கூடிய மின்வாய். அப்ப கரைதல் வீதம் அதிகரிக்கும் போது தாழ்த்தல் அழுத்தம் குறையும், அதாவது மைனஸ்ல பெரிதாகி கொண்டிருக்கும். பிளஸ் என்றா சின்னனாகி 0 நோக்கி வரும், மைனஸ் என்றா மைனஸ்ல பெரிதாகி கொண்டிருக்கும், சரிதான். இவருடைய அழுத்தத்தையும் ஒப்பிட்டீங்க என்றால் உங்களுக்கு தெரியும். கரையும் போது தாழ்த்தல் அழுத்தம் குறையும் என்று நாங்கள் சொல்றோம் தானே. சரி, அக்ஷயா லைன்ல அடிக்கிறீங்கள் தானே? ஓ, இப்ப மின்ரசாயனத்தோட இந்த 3 மேலே இருக்கும், அதான் அப்படியே கீறியும் இருக்கிறோம். இதை நீங்கள் ஓகே ஏற்றுக்கொள்றீங்களா? ஓடிச்சு. மின்ரசாயன தொடர்ல செப்ப விட தாழ்த்தல் அழுத்தம் குறைவு, சட்டனை விட மெக்னீசியத்துக்கு தாழ்த்தல் அழுத்தம் குறைவு. அதாவது சமநிலை தானம் என்று சொல்லி ரசாயன சமநிலை அப்ளை பண்ணினால் இவர் கரைகிறத விட இவர் கூட கரைவார், இவர் இன்னும் கூட கரைவார். அவ சமநிலை தானம் மெக்னீசியத்திற்கு இடதுபுறம் சார்ந்ததாக இருக்கும். என்ன, சமநிலை தானம் மெக்னீசியத்திற்கு இடதுபுறம் சார்ந்ததாக இருக்கும். ஓட்டோவா மியூட் ஆகுது. சரி, ஓகே.
நானும் அன்பிளாக் பண்ணி வச்சுக்க, நீங்க அன்மியூட் பண்ணி. சரி, நான் மெக்னீசியத்தின் நியம மின்வாய கருதுறேன். சரிதானே? மெக்னீசியத்தின் நியம மின்வாய கருதுறேன். ഇതിന്റെ செறிவு 1 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3. ഇതിന്റെ செறிவு 1 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3. இதனுடைய செறிவும் 1 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3. இவருடைய செறிவும் 1 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3. இப்ப நாங்கள் போட்டிருக்கிற தலையங்கம் என்னன்னு சொன்னால், செறிவு மின்னியக்க விசையை பாதிக்கும். செறிவு மின்வாய் அழுத்தத்தை பாதிக்கிறதால தான் மின்னியக்க விசை மாறும். இதுல யாராவது ஒரு ஆளை ப்ரூவ் பண்ணிட்டா சரி. ஒரு மின்வாயை, மெக்னீசியத்தின் ஒரு மின்வாயை, நியம மின்வாய், நான் 1 எம் செறிவுடைய Mg2+ கொண்ட கரைசலுக்கு அமுச்சோம். கவனமா பார்த்து 1 எம் செறிவுடைய Mg2+ கரைசலுக்குள்ள அமுச்சோம். 1 எம் செறிவுடைய கரைசலுக்குள்ள அமுச்சோம். இன்னொரு மின்வாயை 0.1 எம் செறிவுடைய Mg2+ மின் கரைசலுக்குள்ள அமுச்சோம். Mg2+ செறிவு 0.1. சரி, செறிவு மாத்தி இருக்கு. இதுல 1 எம் போட்டிருக்கேன், இங்க மற்ற எல்லாமே சேம். மெக்னீசியம் தான், இதுவும் மெக்னீசியம் தான், 25 பாகசி தான். சரிதான், மற்ற எல்லாமே சேம். செறிவு மட்டும் வித்தியாசம். ஒரு மின்வாய் 1 எம் செறிவுடைய கரைசலுக்குள்ள அமுழ்த்தப்பட்டிருக்கு. இன்னொரு மின்வாய் 0.1 எம் செறிவுடைய கரைசலுக்குள்ள அமுழ்த்தப்பட்டிருக்கு. சரியா? கேட்க வாரது என்னன்னு சொன்னால், இதுல எந்த மெக்னீசியம் எதுக்குள்ள அமுழ்த்தப்பட்டிருக்கிற மெக்னீசியம் இலகுவாக கரையும். வேணுவாயின் இதுல எதுக்குள்ள அமுழ்த்தப்பட்டிருக்கிற மெக்னீசியம் கூடுதலாக கரையும். இதுக்குள்ள இருக்கிறதா கூடுதலாக கரையும். இல்ல சார், நான் போர்ட் தெரியவே இல்லையா? 2 வாரதால வடிவா தெரியுது இல்ல. எந்த கவரேஜ் பிரச்சனையும் கூட கவரேஜ் பிரச்சனையும் சரி, ஓகே. பாருங்க, இதுல போட்டிருக்கேன், பார்த்து கொள்ளுங்க. இதுல சிலது பிளாக் பண்ணி இருக்கு. நீங்க எந்த இதான்னு சொன்னா நான் அதை விஷுவலுக்கு மாத்தி விடுவேன். சரிதானே? ஓகே. பூர்விகா லைன்ல நினைக்கிறீங்க? நான் இதுல கேட்ட கேள்வி தெரியுதா? இதுல என்ன எழுதி இருக்குன்னு தெரியுதா? போர்ட்ல என்ன எழுதி இருக்குன்னு தெரியுதா? மேதாங்கஜி தெரியல சார். அடிவா ஒருத்தருக்குமே தெரியல, இல்ல உங்களுக்கும் தான் தெரியல. எங்க இருக்கிறீங்க நீங்கள்? எவ்வளோ மணி? சரி, ஓகே. தெரியாட்ட நான் அதுல என்ன எடுக்கிறேன். டினோசிகா தெரியுதா நான் என்ன எழுதியிருக்கேன்? ஓ,
அங்காடி clear கவர் இல்ல. கிளியர் இல்லையா? இல்ல. இதுல எழுதியிருக்கிற இல்ல sir. சமநிலை விளக்குதா? Mg2 பிளஸ் 2 இலத்திரன் mg சொல்லிட்டாங்க. Mg2 பிளஸ் விளங்குது சார், ஆனா அவ்வளவு கிளியர் இல்ல சார். இதுல இருக்கிறது Mg2 பிளஸ் 2 இலத்திரன், இது சைவர்சம் 1 mக்கு அமிழ்த்தப்பட்டது. இது விளங்குதான்? ஓகே, நான் சொல்லும் போது நீங்கள் ஏதாவது ஸ்கெட்ச் போட்டு அதுல குறிச்சிங்கன்னு சொன்னால் அப்படி இந்த பிரச்சனைகள்ல இருந்து கொஞ்சம் என்ன செய்யணும்னா தப்பிச்சு கொள்ளலாம். ஒன்றும் செய்யலாம இருக்கு. ஆக்டிவ் ஆல்ட்ட நெட்வொர்க் வீக்கா இருந்தா இந்த பிரச்சனை இருக்கத்தான் போகுது. அப்படி இல்லைன்னா யூடியூப்ல போறோம்னு பார்த்துக்கொள்ளுங்க. சரி, இப்ப நான் ஏன் உங்கள்கிட்ட இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன்? எனக்கு உங்களுக்குள்ளால இந்த பதில் வரணும். இந்த 1 m சரிவுடைய கரைசலுக்குள்ளே அமிழ்த்தப்பட்ட மெக்னீசியமா, 0.1 m சரிவிலே அமிழ்த்தப்பட்ட மெக்னீசியமா இலகுவாக கரையும்? அதாவது அம்புக்குறி காட்டுக்கு இதுண்ட கரைதல் வீதத்தை விட இதுண்ட கரைதல் வீதம் கூட, இதை விட இதுக்கு கரைதல் வீதம் கூட, இந்த அம்புக்குறியின் நீளத்தை விட இதுக்கு பெருசா போடுறதா சின்னனா போடுறான்னு இப்ப பிரச்சனை. இது எது கரையும்? அதிக அளவு கரையும். எல்லாம் சமனா தான் இருக்கும். நேரியா லைன்ல நிக்கிறீங்களா? இதுல எது கரையும்? சரிவு கூடின கரைசல். எப்படி? எப்படி சரிவு கூடின கரைசலுக்கு வைக்கப்பட்ட மெக்னீசியம் கூட கரையும் என்று சொல்றீங்க? மீரா எல்லாரும் பதில் சொல்லிட்டு ஓடுறாங்களா இல்லையா அன்மியூட் ஆகலான்னு தெரியல. தங்கச்சி ஒருக்கா தெளிவா சொல்லணும், ஏன் எப்படி என்று சொல்லுங்க. நீங்களே அன்மியூட் பண்ணுங்க. சரிவு கூடினா தாக்க வீதம் கூடும். சரிவு கூடினா தாக்க வீதம் கூடினா இந்த பக்கத்து தாக்க வீதம் கூடும். எந்த பக்கத்து தாக்க வீதம் கூடும்? நீங்க அன்மியூட் பண்ணலாமா? சிக்கல் வந்து அன்மியூட் பண்ணிக்காது. எந்த பக்கத்து தாக்க வீதம் கூடும்? இந்த பக்கத்து தாக்க வீதம் கூடுமா, இந்த பக்கத்து தாக்க வீதம் கூடுமா? இப்ப நான் கேட்கிறது கரைகிறது சம்பந்தமா, இந்த திசையில என்ன நடக்கும்னு கேட்கிறேன். அப்ப நீங்க சரிவு கூடினா தாக்க வீதம் கூடுமாண்டா, Mg2 பிளஸ் இந்த சரிவு கூடினா இந்த திசையில தானே தாக்க வீதம் கூடும். அப்ப இந்த திசையில நடக்கிறதாகவும் அப்படி அதிகரிக்கும் சொல்ல வாரியம். லட்சட்டலியரின் தத்துவத்தை நாங்கள் இதுல பிரயோகிப்போம். சரியா? இது ஒரு சமநிலையை ஏற்படுத்துது. Mg2 பிளஸ் சரிவு 1 m, இங்க Mg2 பிளஸ் 0.1 m. நீங்கள் யோசிச்ச மாதிரி யோசிச்சால் சரி, ஆனா நீங்க சொல்ல வந்த விஷயம் புள்ளி இதுண்ட சரிவோடு ஒப்படைக்கிற இதுண்ட சரிவு கூட. அப்ப இங்க இந்த திசையில தானே தாக்க வீதம் கூடும். அப்ப சமநிலை வலதுபுறம் நகருமே தவிர இடதுபுறம் நகராது. இடதுபுறம் நகர்ந்தா தானே கரையும். அப்ப நாங்கள் மறுதலையா அங்கே இங்க வருவோம். 1 m சரிவுடைய Mg2 பிளஸ்க்கு மெக்னீசியம் அமிழ்த்தப்பட்டிருக்கு. இங்க 0.1 m சரிவுடைய மெக்னீசியம் இருக்கு. அப்ப மின்பக பொருள்ல சமநிலையில இருக்கிற Mg2 பிளஸ் இந்த சரிவு குறையுது. Mg2 பிளஸ் இந்த சரிவை கூட்டும் முகமாக உலோகம் அதிக அளவு கரைய வேணும். இலட்சட்டலியரின் தத்துவத்தின் பிரியம். சமநிலையில இருக்கிற ஒரு கூறின் செறிவை குறைக்கிறீங்க. குறைச்சா சமநிலை என்ன செய்யும்? செறிவை அதிகரிக்கும் முகமாக நகரும். அப்ப Mg2 பிளஸ் இந்த செறிவு குறையும் போது, இது 1 m, இது 0.1 m குறையும் போது கரைதல் வீதம் மேலும் அதிகரிக்கும். இங்க பாருங்க, செப்பிண்ட கரைதல் வீதத்தை விட சட்டனுக்கு கரைதல் வீதம் கூட. என்ன சொன்னீங்க? தாழ்த்தல் அழுத்தம் குறையுது, மின்ரசாயனத்தோட மேல போகும்னு சொல்றீங்க. சட்டனின் கரைதல் வீதத்தை விட மெக்னீசியத்துக்கு கரைதல் வீதம் கூட. இதெல்லாம் நியமம் என்பார். ஆகவே மெக்னீசியம் அதுக்கு மேல போகும், தாழ்த்தல் அழுத்தம் இன்னும் குறையும். இப்ப 1 m சரிவுக்குள்ள அமிழ்த்தப்பட்ட மெக்னீசியத்தின் கரைதல் வீதத்தை விட 0.1 m சரிவுடைய கரைசலுக்கு அமிழ்த்தப்பட்ட மெக்னீசியம் கூடுதலாக கரையும்.
இன்னும் இடதுபுறம் சார்ந்ததாக இருக்கும். அப்ப இதுக்கு இன்னும் என்ன செய்யும்? தாழ்த்தல் அழுத்தம் குறையும். அப்ப இந்த மின்வாயை நான் பி மின்வாய் என்றும் இந்த மின்வாயை ஏ மின்வாய் என்றும் எடுத்துக்கொண்டால் 1 m செறிவில் அமிழ்த்தப்பட்ட 1 m செறிவில் அமிழ்த்தப்பட்ட மெக்னீசியத்தின் மின்வாயின் அழுத்தம் பி வந்து 1 m செறிவில் அமிழ்த்தப்பட்ட மெக்னீசியத்தின் மின்வாய் அழுத்தத்தை விட குறைவாக இருக்கும். சரிதான். மின் ரசாயனத்தோட ஏ மேலே இருக்கும், பி கீழே இருக்கும். தாழ்த்தல் அழுத்தம் செறிவு குறையும் போது குறையும், மைனஸில பெரிதாக வரும். இந்த விஷயம் யாருக்காவது குழப்பத்தை ஏற்படுத்தினால் தயவு செய்து டிஸ்கஸ் பண்ணி கொடுங்க. இலச்சட்டலின் தத்துவத்தை தான் பிரயோகிக்கும். மெக்னீசியம் தன் அயனோட சமநிலையில இருக்கு. அயனின் செறிவு குறையக்குள்ள செறிவை கூட்டு முகமாக சமநிலை நகரும். அப்ப இடதுபுறம் நகரும் என்றா கரைதல் வீதம் கூடும். கரைதல் வீதம் கூடினா என்ன செய்யும்? தாழ்த்தல் அழுத்தம் குறைஞ்சு மின் ரசாயனத்தோட மேல வரும். அப்ப இந்த 2 மின்வாய்களை ஒப்பிட்டால் 1 m செறிவுடைய மின்வாய் தாழ்த்தல் அழுத்தம் குறைஞ்ச மின்வாய் மின் ரசாயனத்தோட மேலே இருக்கு, இது கீழே. சரியா? அமுதினி காய்ச்ச விஷயம் விளங்குனா? ஆம் சார், விளங்கினது. ஏன் 1 m செறிவுடைய மெக்னீசியம் மின்வாய் மேல வருதுன்னு விளங்குதா? ஆம் சார், விளங்குது. எனக்காண்டி சொல்றீங்களா? இல்ல தானே? இல்ல விளங்குது சார். ஓகே, போர்ட்ல எழுதி இருக்கிறது தெரியுதா? ஆம் சார், தெரியுது. ஓகே, குட். இப்ப நான் என்ன கேட்கிறேன் என்றால், நான் மெக்னீசியத்தை ஒப்பிட்டு இருந்தானே, அது சரி. இத எக்ஸ் மின்வாய் என்று வச்சுக் கொள்றேன். எக்ஸ் மின்வாய் அதாவது 1 m செறிவுடைய Cu2+ அமிழ்த்தப்பட்ட மின்வாய் எக்ஸ் மின்வாய். ഇതിന്റെ സമനിലയിലും செறிவை மாற்றம் Cu2+ இருக்கு, Cu வரும். இந்த மின்வாயின் செறிவை 1 m என்று சொல்றேன். இந்த மின்வாயை y மின்வாய்னு சொல்றேன். ஒரு 6 அமர யோசிச்சு இந்த எக்ஸையும் வையையும் மின் ரசாயன தொடர்ல நாங்கள் கொண்டு வந்தால் யார் மேலே இருக்கு? இந்த எக்ஸ் மின்வாயையும் y மின்வாயையும் மின் ரசாயன தொடர்ல வந்து யார் மேலே இருக்கு? படிவா தத்துவத்தை பிரியோங்க, சமநிலையை பாருங்க. கரைதல் வீதம் அதிகரிக்க மேல போகும்னு விளங்குறீர்கள். இதுல யாருக்கு கரைதல் வீதம் கூட யோசிச்சு பாருங்க. y மேல இருக்கு, x கீழே இருக்கு. குட். ஏன் y மேல போகுது? இது 1 m-க்கு அமிழ்த்தப்பட்டிருக்கு. அப்ப இது கரைகிறதிலும் பார்த்தா 1 m-க்கு அமிழ்த்தப்பட இன்னும் கூடுதலாக என்ன செய்யும்? கரை. இதுன்ற செறிவு குறைக்கப்படுது என்று யோசிங்க. அயனின் செறிவு குறைக்கப்படும் போது செறிவை கூட்டும் முகமாக சமநிலைத்தான நகர். அவ 1 m-க்குள் அமிழ்த்தப்பட்ட செப்புக்கோள் கரைவதிலும் பார்க்க 1 m-க்கு அமிழ்த்தப்பட்ட செப்புக்கோள் கூடுதலாக கரையும். கரைதல் வீதம் அதிகரிக்கும் போது தாழ்த்தல் அழுத்தம் குறையும். அப்ப தாழ்த்தல் அழுத்தம் குறைந்த மின்வாய் மேலே இருக்கும், தாழ்த்தல் அழுத்தம் கூடிய மின்வாய் கீழே இருக்கு. அப்ப இது இலகுவாக தாழ்த்த மறுதலையா இப்ப சொல்லலாம் தானே. இவற்ற செறிவை விட இவற்ற செறிவு கூட. அப்ப அந்த பிள்ளை வள்ளன சொன்ன மாதிரி படிதல் வீதம் அதிகரிக்கும். படிதல் வீதம் அதிகரிக்கும் போது எங்க வரும்? தாழ்த்தல் அழுத்தம் கூடி மின் ரசாயன தொடர்ல கீழே வரும். மறுதலையா யோசிக்கலாம் தான். கரைதல் வீதம் அதிகரிக்க மேல வரும் என்றால் படிதல் வீதம் அதிகரிக்கும் போது என்ன செய்யும்? மின் ரசாயன தொடர்ல கீழே வரும். அப்ப செறிவு அதிகரிக்க படிதல் வீதம் அதிகரிக்கும். மறுதலையாக யோசிக்கலாம். சரியா? அப்ப இந்த மாதிரி தான் நாங்கள் இப்ப வந்து பரிசோதனையில விளங்கி கொள்ள போறோம். அவ இருவேறு செறிவு இரண்டு வேறுபட்ட செறிவுகளுடைய கரைசலுக்குள்ள அமிழ்த்தைக்குள்ள நீங்கள் சமநிலை தானத்தின் நகர்வை தான் கவனிக்க போகணும். சரியா? சமநிலை தானத்தின் நகர்வை வச்சு கொண்டுதான் நீங்கள் மின்வாய் அழுத்தத்துக்கு என்ன நடக்குது என்று சொல்லலாம். சரிதானே? ஓகே. அப்ப நான் இதுல 4 படங்கிறப்ப கீறின அப்புறம் நீங்க கீறிக்கொள்ளுங்க. இந்த 2 விரலில் அடுத்தன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்க சுகமா இருக்கும்.
படத்தை இருக்க பார்த்து கீழ்கொள்ளுங்க. படம் போட்டா பிறகு இருக்குவா. பெரிய சட்டியா எல்லாம் கீற தேவையில்லை. கணக்கா கீறினா சரி, விளங்கினா சரி. சரியா? ஓகே. இது நியம ஐதர்சன் மின்பாய். நியம ஐதர்சன் மின்பாயோட ஸ்டாண்டர்டா எல்லாரையும் இணைத்தால் எங்களது அழுத்தத்தை ஒப்பிடக்கூடியதாக இருக்கும். அப்ப இது H2 வாயு, 1 ATM அமுக்கம், 25 பாகை சி வெப்பநிலை. உங்களுக்கு நியம ஐதர்சன் மின்பாய் எப்படி இருக்குமான்னு சொல்லி தெரியும். அப்ப இதுல நான் மினக்கடையில இதன் செறிவு 0.1 M எல்லாம் 25 பாகை சில இருக்கு. நியம ஐதர்சன் மின்பாய் என்றார். இதுவும் அதே நியம ஐதர்சன் மின்பாய் தானே. ஒரு ஆள் சார்பாக ஒப்பிட்டா தானே உங்களுக்கு ஏதாவது வித்தியாசத்தை ஒப்பிட முடியும். அப்ப H2 வாயு, 1 ATM, 25 பாகை சி வெப்பநிலை. சரி, கரைசல் வந்து H+, இன்ப பொருள் அதன் அயன் கொண்ட கரைசல், சரி 1 M, 25 பாகை சி. சரியா? இதை நான் சட்டன் மின்பாய் எடுத்துக்கொள்கிறேன். நியம சட்டன் மின்பாய். சரிதான், இது நியம சட்டன் மின்பாய். இது நியம சட்டன் மின்பாயை நான் A என்று குறித்துக் கொள்றேன். நியம சட்டன் மின்பாய்னா உங்களுக்கு தெரியும். சட்டன் solid, சட்டன் 2+ கரைசல், இதன் செறிவு 1 M, 25 பாகை சி வெப்பநிலை. இதனால் உப்பு பாலத்தால இணைச்சு அகச்சுட்ட பூரணப்படுத்திட்டேன். அவ்வளவு கலம் இப்ப ரெடி. இங்க வந்து நான் பரிசோதனை என்ற நோக்கம் என்ன? செறிவு தாக்க வீதத்தை பாதிக்கும். செறிவு தாக்க வீதத்தை பாதிக்கும். அரௌண்ட் இந்த இடையக்க மைண்டுக்கு புந்து தாக்க வீதத்தை பாதிக்கும். சரி, மின்பாய் அழுத்தத்தை பாதிக்கும். தாக்க வீதத்தையும் பாதிக்கும் தான் இல்லையன்னு சொல்லல. சரியா? மின்பாய் அழுத்தத்தை பாதிக்கும். அப்ப இது மெக்னீசியம் மின்வாய், சாரி சட்டன் மின்வாய். அப்ப மின்ப பொருள் சட்டன் 2+. இல்ல கவனம், செறிவை நான் மாத்தப்போம். 0.1 மூல் டெசிமீட்டர் -3 சரி. உப்பு பாலத்தால அகச்சுட்டு பூரணப்படுத்தப்பட்டிருக்கு. இனி நீங்க படத்தை கீறலாம். படம் கீறலாம். உப்பு பாலம் வந்து இணைக்கப்பட்டிருக்கு. இப்ப 2 நியமம் ஐதர்சன் மின்பாய் சார்பாக 2 மின்பாய்களும் இணைக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த சட்டன் மின்பாய் வந்து தண்ட அயன்ல ஒரு சமநிலையில இருக்குமே. நின்று நான் சுட்டு பூரணப்படுத்த இல்ல தானே. அவ இலத்திரன் பாய்ச்சல் நிகழாது. அப்ப இப்ப அரைக்கலை தாக்கம் எழுதினால் சட்டன் 2+ வந்து இலத்திரனை வாங்கி சட்டன் சொல்லி சமநிலையா தான் தோற்றுவிச்சு. இங்கேயும் அதே சமநிலை தான் இருக்கும். சட்டன் 2+, 2 இலத்திரன், சட்டன் சொல்லி இந்த சமநிலை தான் இருக்கு. ஆனா இங்க இருக்கிற கரைசலினுடைய செறிவு 1 மூல் டெசிமீட்டர் -3. இங்க இருக்கிற கரைசல் சரிவு 0.1 மூல் டெசிமீட்டர் -3. சரியா? ஓகே. இப்ப யாருக்கு இதுல கரைதல் வீதம் கூட என்பதை நாங்கள் சரிவை வச்சுக்கொண்டு ஒப்பிட போறோம்.
ஆற்ற கரைதல் வீதம் கூட என்பதை நீங்கள் ஒப்பிட வேணும். அதுக்கு லட்சத்தளியின் தத்துவத்தை நீங்கள் பிரயோகிக்கலாம். கரைசல்ற செறிவு குறைஞ்சால் சமநிலை செறிவு அதிகரிக்கும் திசையில நகர். அப்ப கரைதல் வீதம் அதிகரிக்க தாழ்த்தல் அழுத்தம் என்ன செய்யும்? குறையும். மறுதலையாக சொல்றா படிதல் வீதம் அதிகரிக்கும் போது தாழ்த்தல் அழுத்தம் கூடும். நாங்கள் கரைதல் வீதத்தையே கதைக்கிறோம் தானே. இப்ப செப்பு சட்டன் மக்னீசியத்தை நீங்க ஞாபகத்தில் வச்சுன்னா உங்களுக்கு அது குழப்பா. இவருடைய செறிவு 1m, இவருடைய செறிவு 0.1m. அப்ப இவர்கிட்ட சமநிலைத்தான இடதுபுறம் இருக்கும். ஆனா இடதுபுறம் இருக்கிற அளவை விட இவர் அதிகளவாக இடதுபுறம் இருக்கும். இவற்ற கரைதல் வீதத்திலும் பார்க்க இவருடைய கரைதல் வீதம் உயர்வாக இருக்கு. சரியா? ഇതിന്റെ கரைதல் வீதத்தை விட ഇതിന്റെ கரைதல் வீதம் உயர்வு. அப்ப இங்க அதிகளவான சட்டன் டூப் ரசாயனங்களும் இலத்திரங்களும் விடுவிக்கப்படும். கரைதல் வீதம் அதிகம், தாழ்த்தல் அழுத்தம் குறை. இப்ப நாங்கள் ஒரு வோல்ட்மானிய இணைச்சம் என்றால் சரியா? இப்ப இதுல நாங்கள் ஒரு வோல்ட்மானிய இணைச்சம் என்றால் இந்த வோல்ட்மானி திரும்பலை காட்டும். அப்ப மறை திரும்பலை தான் காட்டும். மைய பூஜ்ஜியம் மட்டும் வச்சுக்கொள்ளும். சரியா? மையத்துல பூஜ்ஜியம் இருக்கு, மறை திரும்பலை காட்டும். இந்த திசை மறை திசை, இது நேர் திசை. இதுல இருக்கிற மூண்டா பிரிக்கு. சரியா? இவர் மறையில இருக்கிற அளவை விட அவர் இன்னும் கூடுதலாக இருப்பார். ஏன்? இவர் கரைதல் வீதம் கூட. அப்போ இந்த சாயனத்தோடய கீழே இருக்க, பி மேலே இருக்கு. இது 1, இது 2, இது 3. இதுல இருந்து இது கூட வரும். இப்படி வரும். மறையில அதிக அளவுல திரும்பும். அதான் நான் ஒப்பிடுறேன். முதலே நான் உங்களுக்கு என்னத்துக்கு இது ஒப்பிடுறேன்? 3 மின்வாயுமே ஒப்புறன். Cu2+ கரைதல் வீதத்தையும் சட்டன் 2+ கரைதல் வீதத்தை நான் ஒப்பிட்டதுக்கான பிரதான நோக்கம் அதுதான். கரைதல் வீதம் அதிகரிக்க தாழ்த்தல் அழுத்தம் குறை. அப்ப இப்ப ஒரே மின்வாயிலேயே செறிவை மாத்தினால் கரைதல் வீதம் மாறப்போகுது. 1m-க்கும் 1m-க்கும் இடையில கரைதல் வீதம் வித்தியாசப்படத்தானே போகுது. அப்ப மின்வாய் அழுத்தம் மாறும். அப்ப தாழ்த்தல் அழுத்தம் குறைஞ்ச மின்வாய் எங்க இருக்கும்? மின்ரசாயனத்தோட மேலே இருக்கு. அப்ப இந்த மின்வாயை ஏ என்றும் இந்த மின்வாயை நாங்கள் பி என்றும் அடையாளப்படுத்தினால் தாழ்த்தல் அழுத்தம் கூடினவர் குறைஞ்சவர் இவர். அப்ப மின்ரசாயனத்தோட பி மேலே இருக்கு, அதுக்கு கீழே ஏ இருக்கு. அப்ப நாங்கள் என்ன சொல்லிக் கொள்ளலாம்? மின்பகு பொருளின் செறிவு குறையும் போது கரைதல் வீதம் அதிகரிக்கும், தாழ்த்தல் அழுத்தம் குறையும், மின்ரசாயன தொடர்ல மேலே காணப்படும். இவ்வளவு முடிவை இந்த அமைப்பில இருந்து நாங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த 2 படத்தை நீங்க ஒப்பிடுவதன் மூலம் அதை கவனமா விளங்கிக் கொள்ளணும். மின்பகு பொருளின் செறிவு குறையும் போது கரைதல் வீதம் அதிகரிக்கும், தாழ்த்தல் அழுத்தம் குறையும், தாழ்த்தல் அழுத்தம் குறைஞ்ச மின்வாய் மின்ரசாயன தொடர்ல மேலே காணப்படும். இப்ப இந்த சட்டன் மின்வாயையும் இந்த சட்டன் மின்வாயையும் பயன்படுத்தி நீங்க ஒரு மின்ரசாயன கலத்தை உருவாக்கலாம். உருவாக்கினால் இது அனோடாக இருக்கும், அது கேதோடாக இருக்கும். இவருக்கு தாழ்த்தல் அழுத்தம் குறைவு, அப்ப இவர் ஒட்சியேற்றப்படுவார். அவருக்கு தாழ்த்தல் அழுத்தம் கூட, அவர் தாழ்த்தப்படுவார். இந்த 2 மின்வாய்களையும் பயன்படுத்தி நீங்க ஒரு மின்ரசாயன கலத்தை உருவாக்கலாம். பியையும் ஏயையும் பயன்படுத்தி ஒரு மின்ரசாயன கலத்தை உருவாக்கினார். தாழ்த்தல் அழுத்தம் கூடியவர் கரைவர், தாழ்த்தல் அழுத்தம் குறைஞ்சவர் படிவார். இங்க 0.1m செறிவுடைய சட்டன் 2+ கரைசல் இருக்க, சட்டன் தான் மின்வாய், இதுவும் சட்டன் மின்வாய் தான். அப்ப இது 1m சட்டன் 2+. அப்ப இந்த எந்த மின்வாய் அனோடாக தொழிற்படும் என்றால் செறிவு குறைஞ்ச மின்வாய் அனோடாக தொழிற்படும். அப்ப பி மின்வாய் அனோட். இங்கதான் தாழ்த்தல் நடக்கும். அப்ப இதுக்கு அது இப்ப மறை மின்வாய் யார்? ஒட்சியேற்று நடக்கிற மின்வாய் மறை மின்வாய். இங்க இலத்திரம் முடிவிக்கப்படும். இங்க தாழ்த்தல் நடக்கிறாள், இது நேர் மின்வாய்.
பாருங்க செறிவை மாத்தின உடனே ஒரே மின்வாயை அனோடாகும் கனோடாகும் தொழிற்படுத்து. அப்ப அது நீங்க ஓரளவுக்கு புலாங்க லட்சண தத்துவத்தை வச்சா யோசிக்க சுகமா இருக்கும். அயனின் செறிவு குறையும் போது கரைதல் வீதம் அதிகரிக்கும். சரியா? ஓகே. மறுதலையா சொல்றேன் அயனின் செறிவு அதிகரிக்கும் போது படிதல் வீதம் அதிகரிக்கும். படிதல் வீதம் அதிகரித்தால் தாழ்த்தப்படுற ஆற்றல் கூடும். தாழ்த்தல் அதிகரிக்கும் போது மின்ற சார்ந்தோட கீழே வரும். அதைத்தான் இங்க கீழே வருதுன்னு சொல்லுது. இவற்ற சரிவை விட இவருக்கு சரிவு கூட அவ படிதல் வீதம் அதிகரிக்க மின்ற சார்ந்தோட கீழே வரும். வழி கொள்ளும். ஒரு எம் செறிவுடைய ஒரு எம் செறிவுடைய ஒரு எம் செறிவுடைய ஒரு எம் செறிவுடைய சட்டன் 2+ கரைசலினுள் சட்டன் 2+ கரைசலினுள் ஒரு எம் செறிவுடைய சட்டன் 2+ கரைசலினுள் அமுழ்த்தப்பட்ட 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 சட்டன் மின்வாயின் கரைதல் வீதத்திலும் சட்டன் கோல் என்று போடுங்க. சட்டன் கோலின் கரைதல் வீதத்தில் சட்டன் கோலின் கரைதல் வீதத்தில் சைவர்தசம் ஒரு எம் செறிவுடைய சைவர்தசம் ஒரு எம் செறிவுடைய சைவர்தசம் ஒரு எம் செறிவுடைய சைவர்தசம் ஒரு எம் செறிவுடைய சட்டன் 2+ அமுழ்த்தப்பட்ட சட்டன் 2+ அமுழ்த்தப்பட்ட சட்டன் கோலின் கரைதல் வீதம் உயர்வு சட்டன் கோலின் கரைதல் வீதம் உயர்வு கரைதல் வீதம் உயர்வு எனவே எனவே சைவர்தசம் ஒரு எம் செறிவையுடைய சைவர்தசம் ஒரு எம் செறிவையுடைய சைவர்தசம் ஒரு எம் செறிவையுடைய சட்டன் மின்வாயின் மின்வாய் அழுத்தம் சட்டன் மின்வாயின் மின்வாய் அழுத்தம் ஒரு எம் செறிவுடைய ஒரு எம் செறிவுடைய சட்டன் மின்வாயின் மின்வாய் அழுத்தத்திலும் சட்டன் மின்வாயின் மின்வாய் அழுத்தத்திலும் குறைவு குறைவு இதை நான் குறியீட்டுல உங்களுக்கு காட்டுவதாக இருந்தால் சட்டன் 2+
இதுதான் 0.1 எண். குறைவு. சரிதானே? மேலே இருப்ப ஆழ்த்தழுத்தம் குறைஞ்சது மின் ரசாயனத்தோட மேலே இருக்கு. குறைவு. எனவே 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 மின்ரசாயன தொடரில் எனவே மின்ரசாயன தொடரில்